உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னமாச்சு? தலைவலிக்குதா? வேணா காஃபி போட்டு கொண்டு வரவா? யோ, ஒழுங்கா போயிடு. நானே கொலை வெறியில இருக்கேன். எல்லாத்தையும் ஓ மேல இறக்கிடுவேன். ஏம்மா இப்படி டென்ஷனா இருக்க? நானே 10 நிமிஷம் கேப்ல நம்ம மொத்த பிளானையும் முடிச்சு விட்டாலேன்னு கடுப்புல இருக்க. அந்த சுடர் மட்டும் ஐடியா பண்ணி ஷூட்டிங் ஜெனரேட்டரை வச்சு கரண்ட் கொடுக்கலனா நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கும். கெடுத்துட்டாளே அவ. நான் தான் கெடுத்தேன். ஹாஸ்பிட்டல்ல மட்டும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கனெக்ஷன் கொடுக்கல. உன்னை அரெஸ்ட் பண்ண கூட 10 நிமிஷம் முன்னாடி வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். என்ன முழிக்கிற? இங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்ததால தானே உன் வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்தத லைவா கேட்க முடிஞ்சது. எதுக்கு இப்ப சும்மா சும்மா ஷாக் ஆகுற? எல்லாத்தையும் கேட்டுட்டு மொத்தமா ஷாக் ஆகிக்கோ. வாக்குமூலத்தை நான் மட்டும் கேட்கல, போலீஸும் கேட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, உன் ஆளுங்க மொத்த பேரும் மாட்டிக்கிட்டாங்க. நீ இனி என்ன முறைச்சாலும் சரி, மாமியார் வீட்டுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ அங்க போய் விருந்து சாப்பிட்டே ஆகணும். ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நான் மனோகரடி, பார்த்து பேசு. நீ சவால் விட்டு சொல்ற அளவுக்கு மனோகரிங்கிற பேரு ஒன்னும் அவ்வளோ மாசாலா இல்லையே. எப்படி சொல்லி பார்த்தாலும் சாதாரணமா தான் இருக்கு. ஏய் மனோகரி, நான் தான் சொன்னேனே, கேக்குறியா? நான் தான் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட மனோகரி மேடம் ரொம்ப சாஃப்ட் ஆனவங்க, பார்த்து டீல் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன். நீ அயன் லேடிங்கிற விஷயத்த அள்ளி விட்ட அடிச்சு தும்சம் பண்ணிருவாங்க. அப்புறம் நான் ஆம்புலன்ஸ்ல தான் அழைச்சிட்டு போகணும். வேண்டாம் சுடர், நீ ஆள் தெரியாம மோதுற. என்ன பத்தி உனக்கு தெரியாது. இப்படி போட்டேன்னு வை. அவங்க அவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, போலீஸ் இருக்குங்கிற பயம் கூட இல்லாம நீ வாட்டு சவால் விடுற. அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியும், நானே வரேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.